Hi friends, welcome to our channel Mangamma Kitchen. இன்னைக்கு நான் ஆந்திரா ஸ்டைல்ல சொரக்கா சாம்பார் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீரகம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்மெல் நல்லா இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சொரக்காய் வந்து ஆனியன் வந்து ஆயிலில் போட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் அப்படி வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். பாருங்க, பீஸ் வந்து சைஸ் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக வேணாம். இது இல்லாமல் நம்ம ஆனியனோட சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மிடில் பார்த்து அது பீஸை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஆன வரைக்கும் நாங்கள் வந்து மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனு காரம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் பீஸு. இப்போ வந்து ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம். பீஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஹைல வெல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாக நார்மல் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சொரக்காய் வந்து பீசஸ் ரொம்ப நேரம் ஆகிடும். இப்படி ஆயிலில் போட்டு வதக்கணும்னா நீங்கள் வந்து விசில் 2 விசில் வச்சுக்கோங்க. பீசஸ் கட் பண்ணி அது அப்படியே ஆனியனோட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது உடனே நம்ம பருப்பு புளி எல்லாமே போட்டுக்கலாம். அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லைன்னா இப்படி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சீக்கிரம் ஆகணும்னா நீங்கள் ஒரு 2 விசில் பீசஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீசஸ் வந்து 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.